காளான் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் அந்த பச்சை வடை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன். இதை வதக்கிடுவோம். மசால் போட்டு வதங்கினதுக்கப்புறமா 2 காளான் க்ளீன் பண்ணி சின்னதாக வெட்டியிருக்கேன். ரொம்ப குட்டியாலாம் வெட்ட வேணாம். ஒரு பெரிய காளானாக இருந்தால் ஒரு 3, இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் 2 வெட்டிக்கோங்க. தேவையான உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், பார்த்துட்டு கடைசியில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. அதனால தான் நம்ம தண்ணி ஊற்ற வேணான்னு சொன்னேன். இதுலேயே நல்லா வெந்துடும் காளான். உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த தண்ணியெல்லாம் கொதித்து வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா காளான் நல்லா வெந்துருச்சு. அந்த மசாலோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லித்தழை. நான் வந்து கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு தான் எடுத்திருக்கேன். நம்ம ரைஸில் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கேன். இன்னும் கூட நீங்கள் இந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் வதக்கணுன்னா கூட வதக்கி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு காளான் மசாலா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.